ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் எக்ஸசைஸ் 3ல் இருக்கக்கூடிய 6th சம் பாருங்கள். இதில் 2 சப்டிவிஷன் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரெடியூஸ் த கிவன் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் டு இஸ் லோவஸ்ட் ஃபார்ம். ஸோ சிம்பிளிஃபை தான், இதனுடைய லோவஸ்ட் ஃபார்ம் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 3a, ஓகே, எக்ஸ் பவர் 3a மைனஸ் 8 divided by x power 2a plus 2 into x power a plus 4 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ எக்ஸ் பவர் 3aன்னு இருக்குது. நான் இதை எப்படி எழுதிக்கிற போகிறேன் அப்படின்னா எக்ஸ் பவர் a ஹோல் பவர் 3ன்னு எழுதிக்கிறேன். ஏன் இப்படி எழுதலாம் அப்படின்னா a பவர் m ஹோல் பவர் என்ன எப்படி எழுதுவாங்க, a பவர் m இன்ட்டு என்னன்னு எழுதுவாங்க இல்லையா, அந்த கான்செப்டில் தான் அப்படி ரிவர்ஸில் எழுதியிருக்கேன். mn அப்படின்னு இருக்கதை m ஹோல் பவர் n அந்த ஃபார்மேட்டில் நான் எழுதியிருக்கேன். ஏன் இந்த மாதிரி எழுதுகிறேன் அப்படின்னா அடுத்தது பாருங்கள் 8. இந்த 8ஐ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 க்யூப்னு எழுதலாம். ஏன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 என்ன வரும், 2 2s are 4, 4 2s are 8 தான் வரும். ஸோ இந்த 8ஐ எப்படி மாற்றி எழுதலாம்னா 2 க்யூப்னு மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி a க்யூப் மைனஸ் b க்யூப் இந்த ஃபார்மேட்டில் இதை வந்து மாற்றி எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ டிவைடட் பை இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் 2a ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் a ப்ளஸ் 4. ஃபஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சது இல்லையா, சிம்பிளிஃபை பண்ணுறது எப்படி. ஓகே, இனி அடுத்த ஸ்டெப்பில் ஈஸி ஒன், a க்யூப் மைனஸ் b க்யூப் ஃபார்முலாவை அப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு கரெக்டான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். ஸோ a க்யூப் மைனஸ் b க்யூப்க்கு ஃபார்முலா என்ன, a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம இதை மாற்ற போகிறோம். இதில் a இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் பவர் a இருக்குது, b இருக்க இடத்துல 2 இருக்குது. இதை கவனமாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எழுதலாமா? ஸோ ஃபஸ்ட்டு a மைனஸ் b அப்படின்னா எக்ஸ் பவர் a மைனஸ் 2 இன்ட்டு அதுக்கடுத்தது a ஸ்கொயர்னால் எக்ஸ் பவர் a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பவர் a இன்ட்டு 2 ப்ளஸ் 2 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ டிவைடட் பை x power 2a plus 2 into x power a plus 2 2s are 4, sorry plus 4. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ இந்த x power a minus 2 அப்படியே வச்சுக்கலாம். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். x power a into 2 பவரில் 2 இருக்கனால இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது x power 2a plus 2 into x power a plus 4. இதே தான் நம்மளுக்கு டினாமினேட்டரில் இருக்குது. நல்லா கவனித்து பாருங்கள். a plus 4. ஸோ இந்த நியூமரேட்டரும் இந்த டினாமினேட்டரும் ஒன்று போல் இருக்கிறதுனால இது கேன்சல் ஆயிரும். ஏன்னா இது மல்டிப்ளேயில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குதோ அதுதான் என்னுடைய சிம்பிளிஃபை ஃபார்ம். இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. திஸ் இஸ் த லோவஸ்ட் ஃபார்ம் ஆஃப் திஸ் எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ எக்ஸ் பவர் a மைனஸ் 2 இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர். இந்த மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? ஓகே, ஸோ செகண்ட் சப்டிவிஷனை பொறுத்தவரை 10 இன்ட்டு எக்ஸ் க்யூப் மைனஸ் 25 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 10 அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ டிவைடட் பை மைனஸ் 4 மைனஸ் 10 த ஹோல் எக்ஸ் 10 எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பவர் 3ல் இருக்குது. இப்போ மேபி 25 எக்ஸ் ஸ்கொயராக இருந்தால் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இப்போவும் நம்ம ஃபேக்டரைஸ் தான் பண்ண போகிறோம். பட் எந்த மெத்தடில் அப்படின்னா க்ராஸ் மல்டிப்ளை அந்த மாதிரி இல்லாமல் காமன் ஃபேக்டர்ஸ் எடுத்து செய்ய போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டில் எது காமனாக இருக்கோ அது நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இது 10 இது 25ங்கும் போது 5 தான் காமன். 5ஆல் தான் அது மல்டிப்ளை ஆகும். இங்கே எக்ஸ் க்யூப் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டுங்கும் போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு தான் காமனாக இருக்குது. ஸோ 5 2s are 10ங்கிறனால 2 எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் தான் எக்ஸ் க்யூப், அதனால் 2x மைனஸ் 5 இன்ட்டு 5 25 எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு 1 தான் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ப்ளஸ் இப்போ இந்த 4x மைனஸ் 10 இது ரெண்டில் எது உங்களுக்கு காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 இன்ட்டு 2x 2 2s are 4x minus 5 2s are தான் 10. ஸோ 5. ஸோ டிவைடட் பை மைனஸ் 4 மைனஸ் 10 எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? இனி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மேலே இருக்கிறதுல இந்த ரெண்டுலேயுமே காமனாக நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2x மைனஸ் 5 இருக்குது. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத நம்ம சேர்த்து எழுத போகிறோம். 5x ஸ்கொயர் ப்ளஸ் 2. ஓகேவா? இப்போ அதே மாதிரி கீழேயும் பார்த்திங்கன்னா காமன் ஃபேக்டர்ஸ் எடுக்கலாம். ஸோ மைனஸ் 2 நான் வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா 2 2s are 4 ப்ளஸ் 5x ஸ்கொயர் 5 2s are 10x ஸ்கொயர். இப்போ இந்த 5x ஸ்கொயர் ப்ளஸ் 2வும் இதுவும் கேன்சல் ஆயிரும்.
ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன வந்திருக்குன்னா 2x மைனஸ் 5/-2ன்னு வந்திருக்கு. ஸோ ஒரு டினாமினேட்டரில் போய் மைனஸ் இருக்கிறத வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம். ஸோ அதை வந்து மேலே கொண்டு போயிடலாம். ஸோ மைனஸ் 2x மைனஸ் 5/2ன்னு எழுதலாம். இந்த மைனஸை கொண்டு போய் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மைனஸ் 2x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5/2. இதை இன்னும் கொஞ்சம் மாற்றி எப்படி எழுதலாம்னா 5 மைனஸ் 2x/2. இதுதான் இதனுடைய லோவஸ்ட் ஃபார்ம். ஈஸியாக இருக்குது இல்லையா? ஓகே. ஸோ இதான் இந்த செகண்ட் சம். ஜஸ்ட்டு காமன் ஃபேக்டர்ஸை வெளியில் எடுக்கிறோம். அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு அதனுடைய லோவஸ்ட் ஃபார்ம். இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாதுங்கிற அந்த ஸ்டேஜ் வரை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ 2 சப்டிவிஷனும் பார்த்தாச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகே, தேங்க்யூ.